రాగమందరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి కుర్చీని మార్చబెట్టి దానికేమో మేకలిస్తివి మరి నాకేమో సనువు కలిస్తివి మేకలేమో మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ ఆడపచ్చరాళ్ళు కాలిస్తివి మరి నాకేమో చుక్కగళ్ళ కోకలిస్తివి దాని చెవిలో తూకాలేమో తగా మెరిసిపాయ నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయ ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి కుర్చీని మార్చబెట్టి வணக்கம். நாங்கள் எம்என் சபையிலிருந்து வரோம். இன்னைக்கு என்ன விசேஷம்? புதுவீடு கோயில்கள். சரி, ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்கார்கள். நீங்கள் இந்த உணவுக்கு ஆதரித்து 50வது பிறந்த நாள் அன்று கூட இருக்காரு. சரியா? சரி, அப்ப உங்களுக்கு முதலில் எம்என் சர்ப்ரைஸ் சார்பாக 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
உங்களுக்கு நிக்கியும் அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்றார். அவருடைய கையை கொடுத்து உங்க உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இப்ப இன்னைக்கு நீங்கள் அல்வாயில இருக்கிறவங்களோட வீட்டுல நிக்க மாட்டீர்கள், இங்க வரணியில தான் நிற்பீங்கன்னு சொல்லி அதனால இங்க உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்க சொல்லி அனுப்பி இருந்தார்கள். யார் அனுப்பி இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிறைய கிஃப்ட் வந்திருக்கு, நீங்க சொன்னாதான் நாங்க அந்த கிஃப்ட் உங்களுக்கு தருவோம். தெரியல அப்படி இருந்தா நாங்கள் இதை அப்படியே கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பிறந்த நாளை தெரிந்தவர்களோ அல்லது உங்களுக்கு உரிமையானவர்களோ இந்த பரிசுகளை நாங்கள் உங்களுக்கு இந்த பரிசுகளை வழங்குவோம். இல்ல அவன் பேர்ல வருவோம். வேறு யாராக இருக்கலாம். மகன் சதீஷா இல்ல அவன் பேர்லயும் வருவீங்க. ஷர்மிளா சரி, அவன் பேர்லயும் வருவீங்க. வேறு யாராவது உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அண்ணன், மாமன், மச்சான் யாராவது அல்லது இங்க இருக்கிற உறவினர்கள் யாராவது? நாங்கள் இங்கே வரும்போது நிறைய பேர் கேட்டிருந்தார்கள், திடீரென்று வந்திருக்கிறீர்கள், யாருக்கு பிறந்த நாள் என்று நாங்களும் கூறியிருந்தோம் உங்களுக்கு என்று சொல்லி. அப்ப இங்க இருக்கிற உறவினர்கள் யாராவது வந்திருப்பார்களா? சரி, உங்களுடைய கணவரை நீங்க அழைத்து அவரையும் ஒரு முறை கேட்கலாம். சில வேளை அவர் கூட தந்திருக்கலாம், தந்திருப்பார். இந்த பரிசை யார் வழங்கியிருப்பார்கள் நீங்க நினைக்கிறீர்கள்? மகள் தான் தந்திருப்பான். எனக்கு மகளுக்கு என்ன பேர் சொன்னீங்க? சர்மிளா இல்ல, அவன் பேர்ல வேற இல்ல. சரி, நாங்கள் இப்ப முதலாவது அவங்களுக்கு கேக்க தருவோம். கேக்க தந்துட்டு அதுக்கு பிறகு யோசிப்போம். சில வேளை கேக்க பார்த்தா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியாது. சரி, சாந்தி என்று எழுதியிருக்கு. யாராவது உங்களை சாந்தி என்று அன்பா கூப்பிடுறது? அப்பா கடுமையா யோசிக்கிறார் யாராண்டு. உங்களை யார் சாந்திய நண்பங்க கூப்பிடுறது? கூடுதலா சாந்தி சாந்தி என்று கூப்பிடுவாங்க. இந்த கிஃப்ட தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யாராக இருக்கும் நினைக்கிறது முடியாது. சரி, கடுமையா யோசிக்கிறீர்கள். இங்க இருக்கிறவர்கள் எனக்கு அடித்து திறத்துவதற்கு முதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்டுகளை தந்துட்டு பிறகு யோசிப்போம். சரி, முதலாவதா இந்த கிஃப்ட நீங்க உடைச்சு பாருங்க. இதை உடைச்சு பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோன்னு பார்ப்போம். சரி, பார்ப்போம். இப்ப மணிக்கூடு யார் தந்திருக்காங்க தெரியல. வெளிநாட்டு மணிக்கூடா இருக்கு. சில வேலை இங்க இருந்தும் வேண்டி தந்திருக்கலாம். கவிதா இல்லை. சரி, இந்த ஒரு பழக்கூடையும் உங்களுக்கு வழங்க சொல்லியிருந்தார்கள். சரி, உங்களுக்காக இந்த பல வகைகளை நீங்கள் உண்டு மகள வேணும்னு சொல்லி பழக்கூடையும் தந்திருந்தார்கள். சரி, என்ன இதை பிரிச்சுட்டாரு. சரி, ஒரு செங்கோட்டிலும் தந்திருக்கிறார்கள். இதையும் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதையும் வெளிநாட்டை சொல்லுங்க. நாளை குழப்புவதற்காக நாங்கள் அதை தந்திருக்கிறோம். வெளிநாட்டு பொருள் வெளிநாட்டில் மட்டும்தான் இங்கேயும் கிடைக்கும். உங்களை குழப்புவதற்காக நாங்கள் அதை தந்திருக்கிறோம். இல்லை, நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள், அவாவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சரி, பார்த்தோம். அதையும் தான். சரி, அதை வைங்க. அம்மாவும் இது என்ன பொருள்? பார்க்காமலே உடனே அம்மாண்டு சாந்தியது. இவ்வளவு நேரம் இல்லை, இப்பத்தான அம்மான்னு சொல்றா. சரி, வீடியோ பாக்குறீங்க அம்மா நிறைய பாருங்க. 1 2 3 4வது நிமிஷம் உங்களோட பேர் வந்திருக்குது. சரி, பார்ப்போம். என்ன நிறைய பேர் வேற இல்லை, அதையும் கவலைப்படுது. இந்தியார சொல்லிடும் பிள்ளைங்க ஆரோக்கியத்துல அம்மாதான் என்னண்டு அக்கறையா இருப்பாங்க. அப்ப அம்மாதான் கொடுத்துருப்பாங்க. உங்களை குழப்புறதுக்கு நாம செய்யலாம். தெரியும் தானே? நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. எதை பாருன்னு தெரியாம இருக்குது. யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அம்மா. அம்மா. சரி, அம்மாவும் இல்ல. ஆனா நிறைய நேரத்துக்கு பிறகுதான் அம்மாவை சொன்னீங்க. சரி, பாப்போம். அடுத்த கிஃப்ட் எடுப்போம். நேரத்தை கடத்தாமல் அடுத்த கிஃப்ட உடைச்சுப்பான். இந்த கிஃப்ட உடைக்கிறதுலயே நேரம் போடும் போல இருக்கு.
உங்களுக்கு ஒரு சாரி தந்திருக்கணும். உங்களுக்கு பிடித்த கலரா? ஓகே, நீங்களும் இதே போல ஒரு கலர்லாம் எடுத்திருக்கிறீர்கள். சில வேளை உங்களுக்கு பிடித்த கலராக இருக்கலாம், சில வேளை இதுவும் ஒரு பெரிய மதிப்புள்ள பொருளாக இருக்கலாம். சரி, திறந்துட்டார். சரி, உங்களுக்கு ஒரு சோட்டு உடுப்பு எதுவும் தந்திருக்கிறோம். அதையும் உங்களுக்கு அன்பாக வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சில பரிசு பொருட்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் இறுதியாக கோரினால்தான் அந்த பரிசு பொருளை தருவேன். நீங்க அந்த பரிசுல பொருளை தந்தா நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பரிசு பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு ஊட்டமான அந்த சஸ்ட்ரஜன் மா தந்திருக்கிறார்கள், பல வகை தந்திருக்கிறார்கள். அதே போல உங்களுக்கு உடுத்துவதற்கு சாரி மற்றும் உடுப்புகள் தந்திருக்கிறார்கள். யாராக இருக்கு? சதீஷாவா? 100% சதீஷாவா? சரி, பாப்போம். அதான் பேர்ல வரையில இப்ப ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அதை சொன்னதா என்ன சொல்லி சொன்னா, தங்களோட பேர் சொல்ல இல்லைன்னு சொன்னால் இந்த ஃப்ரேமை கொண்டு அப்படியே என்ன கொண்டு போக வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டேன். மருமகன் தினேஷ். சரி, அடுத்த பேர்லையும் வரையில. சரி, பாப்போம். இந்த பரிசு பதிலை பிரிச்சு பார்த்துட்டு நிறைய நேரமா நீங்கள் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் யாராக இருக்கிறது. சரி, பார்ப்போம். நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள், நானும் எதிர்பார்க்கிறேன். எனக்கும் தெரியாது. யார்கள் வழங்கியிருக்கிறார்கள்? பேர பிள்ளைகள் வழங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இணைந்து அந்த பரிசு பொதியை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல உங்களுடைய மகள் துர்கா, சர்மிளா துர்கா அவர்கள் இந்த தொலைபேசி அழைப்பில் எடுத்து நீங்கள் நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃப்ரேம் இருக்கு. அது யார் வந்திருக்கார்கள் வந்து நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஃப்ரேம் யார் வந்திருக்கார்கள்? வேறு யாருக்களாகவும் இருக்கலாம். பிரயோஜனம் கிடையவே இல்லை. சொல்லுங்க. சரோசனா என்னோட மகள் தான். சாந்தன் மருமகன். தம்பி கிருசாந்தன் எங்க நிற்கிறாரு? தெரியும், எங்க ஓடிட்டாரு உனக்கு. சரி, பரவாயில்ல. அவரும் தெரியல. சரி, பாப்போம். ஒரு டான்ஸ் ஆடும். நிக்கியோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடும். நிக்கி டான்ஸ் ஆடுவோமா? நிக்கியோமா ஒரு பாட்டு தான் இருப்பேன் இல்ல? சரி, ஓகே. இந்த கிஃப்டை பிரிச்சு பாருங்க. சரி, அதை யார் கொடுத்துருக்க? பேத்தி விதுசாவும் சேர்ந்து அம்மா 50வது பிறந்தநாளை சிறப்பா சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி பிரேமையும் கொடுத்திருந்தார்கள். சந்தோஷம். உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இந்த பரிசு பொருட்களை தந்திருந்தார்கள். உங்களுடைய 50வது பிறந்த நாளை சிறப்பாக இன்றைய தினம் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக சந்தோஷமா. எவ்வளவு சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday. Happy birthday to you. இன்றைய தினம் உங்களுடைய 50வது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற விதமாக உங்களுடைய பிள்ளைகளுடன் இணைந்து இந்த எம்என் சர்ப்ரைஸ் சென்டர் மூலமாக உங்களுக்கு இந்த பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக இந்த பரிசு பொருட்களை வழங்கியிருந்தோம். மகிழ்ச்சியாக இருந்த இந்த பிறந்த நாள் உங்களுக்கு. சரி, ஓகே. இந்த பிறந்த நாளை சிறப்பிக்க அந்த இறைவன் அருள் வருவார் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய ஆயுள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. இறங்கி
ஆச்சு பட்டுன்னு பார்த்தா பல்ஸ் தூம்பாடி குப்பா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லெபிலடி சால்ட்டும் நான் தொட்டா சுட்டாகுமே கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவரு டிராபிக் ஒண்ணுமா சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொல்ல வந்தா மாத்திடுற உண்டா பக்கல்ல நான் மாசமான கட்டுற சந்தா வரசாம பத்துக்கப்பா ஒத்தட்டோரும் இருக்காத